ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? 200 கிராம் அளவு ராஜ்மா ஒரு 6 ஹவர்ஸ் வரைக்கும் நல்லா ஊற வச்சிடலாம். நல்லா ஊறி வந்த பிறகு ராஜ்மாவை குக்கரில் சேர்த்துட்டு 1 டம்ளர் அளவு வாட்டர், 1 ஸ்பூன் அளவு ஆயில், கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு வாட்டரை மட்டும் ஃபில்டர் பண்ணிவிட்டு ராஜ்மாவை தண்ணியாக எடுத்து ஒரு பவுலில் போட்டுடலாம். ஃபில்டர் பண்ணின வாட்டரை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அதில் கொஞ்சமாக சால்ட்டு, பெப்பர் பவுட்ரு போட்டு சாப்பிட கொடுங்க. இது கோல்டுக்கெலாம் நல்ல ஒரு ரெமெடியாக இருக்கும். நீங்களுமே சாப்பிட்லாம், அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும். கிட்ஸுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் க்ரன்ச்சினஸாக இருந்தால் அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக ஒரு பேனில் நல்லெண்ணெய் போட்டுட்டு தேவையான அளவு கார்ன்ஃப்ளாக்ஸு நல்லா இதை பொரிச்சு எடுத்துகிட்டு இது கூடவே கிரவுண்ட் நட்ஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நம்ம வேக வச்ச ராஜ்மாவோடையே 1 பை 1 மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கார்ன்ஃப்ளாக்ஸு, கிரவுண்ட் நட்ஸு, சால்ட்டு, பெப்பர் பவுட்ரு, ஆனியன் சாப் பண்ணி இது கூடவே சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்சிங்கை கொடுத்துட்டு சாப்பிட கொடுங்களேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது ஈஸி அண்ட் டேஸ்டி, ஹெல்த்தியும் கூட. மறக்காமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துருங்க. இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் வேணும்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க.